ஹாய். டே 103 மூவி கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். நம்ம சேனல் புதுசாக பார்க்குறவங்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் வந்து பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ தட் நம்ம அப்லோட் பண்ணுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு ரெகுலராக வந்துகிட்டே இருக்கும். நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா ஒரு சேலஞ்ச் பண்ணிகிட்ருக்கோம். 365 days 365 மூவிஸ் சேலஞ்ச் தான் அது. ஸோ டெய்லி ஒரு மூவி வந்து நம்ம தேட்டரில் பார்ப்போம். ஸோ அந்த வகையில் இன்றைக்கி வந்து 103 மூவி வந்து நீங்கள் பார்த்துருக்கோம். என்ன மூவி இன்றைக்கி பார்த்துருக்கோன்னா ஓஹோ அண்ட் தென் பேபி. ஸோ அந்த மூவி தான் வந்து பார்த்துருக்கோம். ஸோ விஷ்ணு விஷால் அவர் நடிச்சிருக்காரு. அந்த அவரோட பிரதர் தான் இந்த படத்தில் வந்து இன்றைக்கி லீட் ரோலாக பண்ணியிருக்காரு. ஸோ விஷ்ணு விஷாலுமே இந்த படத்தில் வந்து ஒரு கேமியோ மாதிரி வந்து விஷ்ணு விஷால் ஆக்டராகவே வந்து ஒரு கேமியோ ரோல் மாதிரி பண்ணியிருக்காரு. மூவியோட கதை பார்த்திங்கன்னா ஹீரோ வந்து விஷ்ணு விஷால் அவருக்கு வந்து கதை சொல்கிறதுக்காக வராரு. ஸோ இவர் சொல்கிற ஒரு கதை வந்து என்னென்னா 2 கதை வச்சுருக்கேன்னு சொல்ல வராரு. ஸோ ஃபஸ்ட்டு கதை வந்து இப்போது காமெடியாக இருக்காது வேண்டான்னு சொல்லிடுறாங்க. ஸோ 2வது கதை வந்து அவர் வந்து ஒரு சஸ்பென்ஸ் த்ரில்லர் மாதிரி சொல்கிறாரு. ஸோ அதுவுமே வந்து நான் ரொம்ப பண்ணிட்டேன், அதனால் வந்து அந்த மூவியுமே வேணாம். ஸோ இப்போதைக்கு வந்து லவ் மூவி தான் ட்ரெண்டிங்கில் இருக்குது. ஸோ ஏதாவது லவ் மூவி இருந்தால் சொல்லுங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ அவர் வந்து நான் இல்லை சார் நான் ரெடி பண்ணிட்டு வரேன்னு சொல்லி கிளம்பிடுறாரு. ஸோ போயிட்டே இருக்கும்போது திடீர்னு வந்து அவருக்கு ஒரு ஸ்பார்க் வருது. ஸோ அவரோட ஓன் ஸ்டோரியவே வந்து சொல்லி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ மறுபடியும் ரிட்டன் வந்து அவர் கதையை வந்து நரேட் பண்ண ஆரம்பிக்கிறாரு. ஸோ அவரோட ஓன் ஸ்டோரியை அவர் சொல்கிறத வந்து அப்படியே தான் வந்து அந்த கதை தான் வந்து நம்ம பார்க்க போகிற படமாகவும் காட்டுறாங்க. ஸோ மூவி வந்து ஒரு நார்மலான வந்து ஒரு லவ் ஸ்டோரி. லவ் பண்ணுவாங்க, பிரேக்கப் ஆகி திருப்பி அவங்க சேர்ந்தாங்களா இல்லையான்ற மாதிரி வந்து ஒரு எப்பவும் ஒரு ரெகுலரான வந்து ஒரு லவ் மூவி தான். பட் வந்து இதில் இவங்க எடுத்துகிட்டு போன கதை வந்து எடுத்துகிட்டு போகிற ஸ்க்ரீன் ப்ளே வந்து ரொம்ப வந்து நல்லா வந்து ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஸோ கதையை வந்து ரொம்ப போரிங்காக வந்து அவங்க லவ் ஸ்டோரி மாதிரி சொல்லாமல் ஸோ இவர் அந்த டேரக்டர் வந்து ஒரு ஹீரோவுக்கு கதை சொல்கிற மாதிரியும் ஸோ அதுக்குமே வந்து இவர் ஒரு அசிஸ்டன்ட் டேரக்டராக ஒர்க் பண்ணுவார். மிஷ்கின் சாரையும் இதில் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அவருமே வந்து டேரக்டர் மிஷ்கினாவே தான் நடிச்சிருக்காரு. ஸோ அவர்கிட்டே ஒரு அசிஸ்டண்ட்டாக இருக்க மாதிரியும் ஸோ இவர் விஷ்ணு விஷால் ஆக்டருக்கு வந்து இவர் கதை சொல்கிற மாதிரியும் ஸோ அவர் விஷ்ணு விஷால் அவங்க கூட வந்து ரெடின் கின்ஸ்லி அவர் இருக்க மாதிரியும் ஸோ நல்லா காமெடியாக எடுத்துகிட்டு போகிறாங்க நடுவில். ஸோ அந்த மேக்கிங் நம்ம பார்த்திங்கன்னா சூப்பராக வந்து கதை போர் அடிக்காத மாதிரி வந்து எடுத்துகிட்டு போகிறாங்க. இவங்க லவ் ஸ்டோரியே சொன்னாலுமே ஸோ அதை எந்த அளவுக்கு வந்து ஒரு ஜாலியாக சொல்ல முடியுமோ ஸோ அதே மாதிரி வந்து எந்த எமோஷனுமே வந்து நமக்கு இது மிஸ் ஆகாத மாதிரி ஸோ அதையுமே நல்லா ஸ்ட்ராங்காக வந்து சீரியஸாகவும் காமெடியான காமெடியாகவுமே ரொம்ப வந்து சூப்பராக வந்து பேலன்ஸ் பண்ணி இந்த மூவி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ மேக்கிங் பார்க்கறதுக்கு நமக்கு ரொம்ப நல்லாயிருக்கு. அண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் ஆஃப் வந்து சுத்தமாக வந்து போகிறதே நமக்கு தெரியல. ஸோ அது அப்படியே வந்து கதையை வந்து ஸ்டார்டிங்கில் சில காமெடியெலாம் போடுறாங்க, தளபதியெல்லாம் வச்சு சில காமெடியெலாம் சொல்லி ஸோ கதை வந்து அப்படியே வந்து எடுத்துகிட்டு போயிடுறாங்க. அண்ட் வந்து அவங்களே கலாச்சிக்கிற மாதிரி நிறைய சீன்ஸ் வந்து டைலாக்ஸ் எல்லாம் போட்டு ஸோ அதையுமே வந்து எடுத்துகிட்டு வந்திருக்காங்க கதையில். ஸோ மிஷ்கின் சாரம் பார்த்திங்கன்னா சூப்பராக வந்து அவருக்கு வந்து டேரக்டர் ரோலே கொடுத்துருக்காங்க. ஸோ அதையுமே வந்து அவர் சூப்பராக பண்ணியிருக்காரு. லவ் ஸ்டோரி தான். அந்த லவ் ஸ்டோரியை வந்து ரொம்ப வந்து இதுவாக எடுத்துகிட்டு போகாமல் ஸோ இப்போ இந்த ஜென்ரேஷன் இருக்க லவ் எப்படி இருக்குது அப்படின்றத வந்து ஸோ ஒரு டெம்ப்ளேட் மாதிரி கொடுத்துடாமல் ஸோ அதையுமே வந்து அவங்களுக்கும் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் வர மாதிரி ஸோ அதையும் காட்டுறாங்க. அண்ட் ஹீரோவோட அப்பா அம்மா அவங்களுக்கு வந்து ஒரு ஸ்டோரி இருக்குது. ஸோ அதுவுமே வந்து ஃபேமிலி எப்படி இருக்கணுன்றதுக்கு அதையுமே வந்து ஒரு கதையாக வந்து காட்டுறாங்க. ஸோ இப்போ அப்பா அம்மா அவங்க பிரச்சனை இருக்கிறதுனால இவருக்கு வந்து ரிலேஷன்ஷிப் மேலே வந்து இப்படி தான் இருக்கணும்னு ஒரு எக்ஸ்பெக்டேஷனில் இருக்கார். பட் அந்த எக்ஸ்பெக்டேஷன் இவருக்கு ஃபுல்ஃபில் ஆச்சா இல்லையா அப்படின்றத வந்து கதையை வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ செகண்ட் ஹாஃபில் கிளைமேக்ஸுக்கு முன்னாடி கொஞ்சம் வந்து எப்போ முடியுன்ற மாதிரி இழுக்கிற மாதிரி கொஞ்சம் வருது. மற்றபடி படம் ஆரம்பித்து முடிவு வரைக்குமே வந்து நல்ல ஒரு சூப்பரான ஒரு ரொமான்டிக் ட்ராமாவாக இருக்குது இந்த மூவி. ஸோ கண்டிப்பாக வந்து தேட்டரில் பாருங்கள். ஸோ கண்டிப்பாக வந்து இந்த மூவி என்ஜாய் பண்ணுவீங்க. ஸோ ஆல்ரெடி நீங்கள் இந்த மூவி பார்த்துருந்தீங்கன்னா 10க்கு எவ்வளோ ரேட்டிங் தருவீங்கிறத கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். பாய். டே 103 மூவி கம்ப்ளீட் பண்ணிட்டோம். மூவி நேம் ஓஹோ அண்ட் தென் பேபி. விஆர் மாலில் தான் பார்த்துருக்கோம். 10:50 PM ஷோ, நைட் ஷோ தான் பார்த்துருக்கோம்.